வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம், நிஃப்டி அதோடைய ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த ரேஞ்சை இன்னும் பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. அந்த பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நிஃப்டி மேலே பிரேக் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடரணும் எதிர்பார்த்தது. பட் ஆனால் பாருங்கள் அப்படியே டோட்டலாக மாதிரி ஸோ கீழே பிரேக் பண்ணி அதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலை நோக்கி நின்றுட்டுருக்கு. ஸோ பிரேக் அவுட் ப்ரொசீஜர் படி ரைட்டு தான், பட் மேலே எதிர்பார்த்தோம், பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ கீழே பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் ஸோ இந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலு, இந்த சப்போர்ட் லெவலை டெஸ்ட் பண்ணணும். அங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே, பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ செல்லிங் ரீடெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா அல்லது இதை பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த முடிவு பண்ணலாம். இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மேலேயும் விக்கு கீழே விக்கு போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கேண்டில் 6 இருக்குது. அதோடைய இந்த ரேஞ்ச் 27, 24, 74. ஸோ அந்த ரேஞ்ச் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. சப்போர்ட் லெவல் 23, 873 இருக்குது. ஸோ அதை மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24, 345, அதையும் தாண்டதுன்னா 24, 537. கீழே பிரேக் பண்ணதுன்னா 23, 780, அதையும் பிரேக் பண்ணதுன்னா 23, 680, அடுத்து 23, 444 அடுத்தடுத்த ரேஞ்சு இருக்குது. ஸோ இந்த 1 ஹவர்லேயே நம்ம புரிஞ்சிக்கலாம். அது 1 ஹவரில் எந்த சைடு பிரேக் பண்ணதோ அடுத்த சைடு நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோம், அதை தொடுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். லோயர் வேலை சிபிஆர் பேரிஷ், சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ், இதுவும் பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் பண்ணுது அப்படின்னா S1 வரைக்கும் வரும். S1 தாண்டினா S2. ஸோ S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப சிபிஆர். இதே சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா அது பை பண்ணலாம். அது அப்படியே R1 போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரும். ஏன்னா செல்லிங்கில் இருக்கிறதுனால, பேரிஷில் இருக்கிறதுனால. R1 தாண்டுதுன்னா R2 போகலாம். ஸோ இதுதான் பேசிக் ரூலு. ஸோ இதில் அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி செக் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி பாருங்கள் 4 டேஸாக அந்த ரேஞ்சுக்குள்ளே அடங்கிருச்சு. ஸோ மேலே இருக்கிறது 52,760, கீழே 51,744 இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ கீழே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்து மேலே, கீழே பிரேக் பண்ணதுன்னா அடுத்து கீழே. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளோஸுக்கும் பக்கத்தில் சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால அங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போதா ரிஜெக்ட் ஆக போதான்னு செக் பண்ணலாம். இது இன்னும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள், ரெஃபரன்ஸ் கேண்டில் நீளமான விக்கு போட்ட இந்த சப்போர்ட் லெவலு, மேலே நீளமான விக்கு இருக்கிற இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவலை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 760. ஒருவேளை கீழே பிரேக் பண்ணதுன்னா அடுத்து முக்கியமான சப்போர்ட் லெவல் எல்லாமே ரேஞ்சஸ் அங்கே இருக்குது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1 ஹவர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 1 ஹவர் ரேஞ்சிலேருந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸும் நீங்கள் செக் பண்ணலாம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். லோயர் வேலை சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் பேரிஷு. சிபிஆர்லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா S1 தாண்டதுன்னா S2, S1 சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப சிபிஆர். இதெல்லாம் கீழே இருக்கிற ரூலு. மேலே ஓப்பன் ஆகுதுன்னா பை பண்ண R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா S1. ஸோ S1 சப்போர்ட் அடிச்சுன்னா மட்டும் அப்படியே R2 போகலாம். ஸோ ஓவரால் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் அந்த செல்லிங் கீழே தொடர போதா அல்லது செல்லிங்லேருந்து ரிவர்ஸ் ஆக போதா அப்படிங்கிறது தான் முக்கியமான ரூலு. இதை 1 ஹவரோடைய முக்கியமான லெவலையும் சிபிஆர் வச்சும் செக் பண்ணலாம். இது கூட உங்களை ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா எப்படியும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முறையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.